ராவணனை சத்தியமா எவனுமே ஃபாலோ பண்ண கூடாது. ராவணன் ஒரு கொடியவன், கேவலமானவன். ராவணனை போல வாழணும் நீங்க சொல்றீங்களா? ராவணனை போல வாழணும்னு சொல்றீங்களா? ராவணன் என்னெல்லாம் பண்ணான்? பிறர் மனைவியை அபகரித்தான். தொடாமல் இருந்த ஒரு பொறுக்கி அவன் ராவணன். பெண் ஆசை பிடித்த இஞ்சிட்டு எங்கட மாமா மார்க்க பந்து. என்ன மாமா மார்க்க பந்து, சும்மா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வணக்கம். என்னுடைய அறிவார்ந்த தமிழ் சமூகத்திற்கு என்னுடைய அன்பார்ந்த இந்த நேர வந்தனங்கள். நான் கொக்கி குமார். இங்க வாங்க மாமா மார்க்க பந்து. எங்களுடைய இனத்தை காத்த இறைவன் சிவனாக இருக்கட்டும், எங்களுடைய முப்பாட்டன் ராவணாக இருக்கட்டும், எங்களுடைய முப்பாட்டன் முருகனாக இருக்கட்டும், எங்களுடைய இனமான காவல் தெய்வமான இறைவன் பிரபாரன் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் கடவுள்கள். ஆனா இந்த வெள்ளக்காரன் வந்து, அதாவது வெள்ளக்காரன் அங்கே குறிப்பிடுறது வந்து ஆங்கிலேயன் வந்து என்ன செய்யறான், இந்தியாவை ஆண்ட காலகட்டங்கள்ல தன்னுடைய ஆட்சியை வந்து இலகுபடுத்திக் கொள்றதுக்காக எல்லா கடவுள்களையும் ஒரே குடும்பமாக்குறான். இப்ப சிவண்ட மகன் முருகன் சொல்றான், முருகன் தம்பி பிள்ளையார் என்று சொல்றான். முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் சம்பந்தம் இல்லையா? பிள்ளையார் வந்து வட இந்திய கடவுள். அதே வரிசையில எங்களுடைய ஈழத்துல பிறந்து எங்களுடைய ஈழத்தை ஆண்ட எங்களுடைய அரசனான ராவணனை அண்டைக்கு அதே வெள்ளக்காரன் அரக்கனாக்கி விட்டு போனான். 10 கலைகளில் தேர்ச்சி பெற்றவன். மனோதத்துவம், மருத்துவம், மந்திரம், தந்திரம், அரசியல், இசை, சாஸ்திரம், விஞ்ஞானம், இலக்கியம், ஜோதிடம் என 10 கலைகளில் அவன் தேர்ச்சி பெற்றான். இந்த 10 கலையை தான் 10 தலையாவ மாத்திரான். காரணம் என்ன? நாம தமிழர்கள் எங்களுடைய வரலாற்றை வந்து மழுங்கடிக்க வேண்டும், எங்களை முன்னேற விடக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, எங்களுடைய ராவணனுடைய நேரடி வாரிசான எங்களுடைய தலைவர் பிரபாகரனும் அதே மாதிரி பல கலைகளில் தேர்ச்சி பெற்றவர். நல்லா பாடுவாரு, நல்லா சமைப்பாரு, நிறைய அரசியல் தந்திரங்கள் இருக்கு, நிறைய போர் நுண்ணறிவுகள் இருக்கு, எதிர்கால துருநோக்கு பார்வைகள் இருக்கு. சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன். ராவணனை ஏண்டா கொண்டீங்க? சீதையை தொட்டான்னு சொல்லி கொண்டீங்க. ஆனா சீதை தான் வரம் வாங்கி வந்திருந்தாளேடா. சீதையை யாராவது தொட்டா அவன் தலை வந்து 2 வெடிக்கும் என்ற வரத்தை பெற்றிருந்தாளே சீதை. அப்ப ராவணன் தொட்டா ராவண தலை 2 வெடிச்சிருக்கணும். அதான் வெடிக்கல. அப்ப தொடராதானேடா. அப்புறம் ஏண்டா கொண்டீங்க? அப்புறம் ஏண்டா கூட ராமன் வந்து சீதையை சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொல்றான். முதல் தரம் தீக்குளிக்க சொல்றான், 2வது தரம் கோவப்பட்டு அந்த குறிப்பிட்ட இன்னொரு நபரோட போக சொல்றான். சந்தேகப்பட்டு தானே செய்யறான் கூட ராமன். அப்ப கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படுற ராமன் உங்களுக்கு கடவுள் என்று சொன்னா, இன்னொரு தண்ட பொண்டாட்டியா இருந்தாலும் கூட, தன்னுடைய சிறையில இருந்தாலும் கூட, அவளுடைய அனுமதி இல்லாம தன்னுடைய சுண்டு விரலை கூட அந்த பெண் மீது தொடாம இருந்த எங்களுடைய ராவணன் எங்களுக்கு கொம்புதான்டா. சரி, நீங்கள் வந்து இந்த ராமனை வந்து கடவுள் என்று சொல்றீங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா ஒரு சாதாரண கடலை கூட கடக்க முடியவில்லை எங்களோட கடவுளால. வானரங்கள் உதவி செய்ததா? அணில் வந்து உதவி செய்ததா? அனுமான் உதவி செய்தாரா? அப்ப எங்களுடைய ராவணன் எப்படி கடந்து போனாரு? அந்த காலத்திலேயே ஆகா விமானத்தை கண்டுபிடிச்சு அந்த பறந்து போய் உலகத்திலேயே முதல்ல கப்பல் வண்டி ஓட்டிய ஒரே ஒரு தமிழன் ஐயா வ.உ.சி. சிதம்பரநாதன் ஐயா அவர்கள். அதுபோல விமானம் ஓட்டிய முதல் தமிழன் உங்களுடைய ராவணன் பெருமாட்டன். 2வது தமிழன் நான் யாரென்று சொல்ல தேவையில்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஈழத் தமிழராக நம்மளுடைய தாத்தாமாருடைய அந்த பேர்த் சர்டிபிகேட் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏக்கர் நாகர் என்று இருக்கும், சைவ சிவகோத்திரம் என்று இருக்கும். பிறகு எங்கடா இருந்து வந்த இந்த இந்து என்ற ஒரு மதம், அதுவும் இந்த இந்துக்கள் வந்து தூக்கி பிடிக்கிற இந்த விவேகானந்தர் இருக்காரு, அவருக்கும் வரலாற்றில் மழுங்கடிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட நம்முடைய பாட்டனாகிய மனோன்மணியம் சுந்தரனாருக்கும் மிகப்பெரிய விவாதமே நடக்குது. யார் ஹிந்து என்று சொல்லி. அன்றைக்கு திருவானந்தபுரத்தில் நடந்த இந்த விவாதத்துல நம்முடைய பாட்டனாகிய மனோன்மணியம் சுந்தரனாம்பிள்ளை அன்றைக்கு இந்த விவானந்தரை பார்த்து கேட்கிறார், நீ எப்படி அவங்களை பார்த்து ஹிந்து என்று சொல்லுவார். விவேகானந்தர் முழிச்சு கொண்டிருக்கிறார். இந்தியாவை ஆண்ட ஒரு ஆங்கிலேய ஆளுநரான வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்றாரு, எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவங்க எல்லாரையும் ஒரே கையெழுத்துல ஹிந்துக்கள் என்று ஒரு பட்டியலுக்குள்ள கொண்டு வராரு. ஒரே நாடு, ஒரே நாள்ல ஒரே கையெழுத்து, முழு பேரு ஹிந்துக்கள். அந்த கையெழுத்துக்கு பிறகுதான் பௌத்தன் ஹிந்து இல்ல, ஆனா பௌத்தனும் ஹிந்துவானான். அதுக்கு பிறகு சீக்கியன் ஹிந்து இல்ல, ஆனா சீக்கியனும் ஹிந்துவானான். அதுபோல ஈழத்து செயலாகிய நாங்களும் இந்துக்கள் அல்ல, ஆனா நாங்கள் இந்துக்கள் ஆக்கப்பட்டோம். காரணம் ஆங்கிலேயர்களால. நீங்கள் மதமாற்றம் என்று கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் பார்த்து திட்டிக் கொண்டிருக்கின்றீர்களே, நீங்களும் மதமாற்றவாதிகள் தான். நீங்களும் சைவம் என்ற ஒரு மதத்தை விட்டு போட்டு இன்று ஒன்ற கூட்டுக்குள்ள நீங்கள் அடைபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய வீர பெரும்பாட்டனாகிய முப்பாட்ட முருகன் வந்து கேவலம் ஒரு மாம்பழத்துக்காக அன்றைக்கு அந்த மலைக்கு மேல கோச்சு கொண்டு போய் உட்கார்ந்தாரா? இதெல்லாம் வெள்ளக்கார அவுத்துட்டு ஒரு கதை தானடா. அதே நம்பிக்கொண்டு முட்டா கூட்டம் தெரியுது. அதே சார் வில்லியம் ஜோன்ஸ் வந்து அன்றைக்கு கையெழுத்த போட்டு நாட்டை வந்து இந்தியாவுக்கு தூக்கி கொடுத்தா, இன்றைக்கு இந்தியாவை ஆள்றது யாரு? பிஜேபி செல்லப்புள்ள யாரு? ஆர்எஸ் கொள்கை என்ன? இந்துத்துவ கொள்கை. இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்துத்துவ கொள்கை எப்படி அவங்களுடைய தமிழினத்துக்கு ஆதரவா இருக்கும்? அது இன்றைக்குமே தமிழினத்துக்கு எதிரான ஒன்றுதான். இவங்களுடைய நோக்கம் வந்து தமிழ் தேசியம் கொண்டு யாரும் பேசக்கூடாது. அப்படி யாரும் பேசினா அடிச்சு 101 உடனே. கேரளால போனா கேரளா நடிகர் சங்கம், கர்நாடகாவுக்கு போனா கர்நாடக நடிகர் சங்கம், ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கம். இலங்கை ஆண்டம் எங்களுடைய லங்கேஸ்வரன்டா, எங்களுடைய முப்பாட்டன்டா. அவன் வந்தேறி சிங்களவங்களை அடிச்சு விரட்டினா
எங்களை நாடற்றவனாக்கினான். இன்றைக்கு அந்த ஆரிய படையை கடந்து வந்த எங்களுடைய பாண்டி நெடுஞ்செழியனடா. இன்றைக்கு வரைக்கும் ஆரியருக்கும் தமிழருக்கும் இடையிலான அந்த வஞ்சகம் வன்மம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்றதா இல்லையா? எங்களுடைய முப்பாடு நாயகர் ராமனுடைய படத்தை 10 தலையோட ஒரு சிலமாறு செஞ்சு அந்த ராமலீலா மைதானத்துல வருஷம் அதே வன்மத்தோட நீங்கள் வில்லம்பு விட்டு நெருப்போட கொள்றீங்களா இல்லையா? இல்ல அவ்வளவு வஞ்சம் வச்சிருக்கீங்களாடா? இன்றைக்கு வரைக்கும் அதே வன்மத்தோட நீங்க இருக்கிறீங்க. இந்தியாவுடைய மத்திய அரசு கட்சிகளே, உங்களை பார்த்து கேட்கின்ற ஒரு சராசரி ஈழத்தமிழனாக தமிழ் என்ற மொழியை இப்போது அழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்று எங்களுடைய சைவம் என்ற மதத்தை அளித்தீர்கள், எங்களுடைய பண்பாட்டை அளித்தீர்கள், எங்களுடைய கலாச்சாரத்தை அளித்தீர்கள். இன்றைக்கு இறுதியாக எங்களுடைய ஈழத்தையும் அளித்தீர்கள். கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்ன உங்களுடைய ராமர் உங்களுக்கு கடவுள். ரெண்டு முறைக்க சந்தேகப்படுறாரு. ஒருக்கா தீக்குளிக்க சொல்றாரு, மறைக்க வந்து யாரோ ஒரு வண்ணாருடைய ஒரு கதையை கேட்டு போட்டு எங்கேயோ போக சொல்றாரு. ரெண்டு முறைக்க சந்தேகப்படுறாரு. அவர் உங்களுக்கு கடவுள். ஆனா என்னுடைய தங்கச்சிக்கு என்ன தவறுன்றாலும் செய்து இருக்கட்டும், ஒரு பெண்ணுடைய மூக்கை அறுப்பது குற்றமா இல்லையா? அதுவும் அது சாதாரண பெண் இல்லை, ஈழப்பெண். அந்த ஈழப்பனுடைய மார்பை அறுத்தது குற்றமா இல்லையா? இதே உங்களுடைய இந்திய ராணுவம் அன்றைக்கு எங்களுடைய ஈழப்பெண்கள கையை பிடிச்சு எடுத்ததுக்காக அவங்க எல்லாரையும் ஓட விட்டாக்கள். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ராஜீவ் காந்தி நன்கு அறிவார். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஸ்ரீபெரும்பத்தூர் மக்கள் நன்கு அறிவார். ஏண்டா மாமா மார்கபந்து, உங்களுடைய ஈழத்துல ஒரு வயசு பெண்ணை கையை பிடிச்சு யாராவது இழுத்தா வயசான பெண்களே அருவாளை தூக்கிட்டு போவாடுறா வெட்டுறதுக்கு. வயசுக்கு வந்து அவங்கள ராவணன் என்னடா பண்ணுவான்? ஆமா, சீரையை தூக்கிறான்டா. ஆமா தூக்கிறான், அவன் தூக்கிறான். சரி, ராஜீவ்காந்தி தூக்கினோம்டா. நாங்க ஆண்டா தூக்கிறோம். சூர்பனையை வந்து முதல்ல ஒரு ஈழ தமிழச்சி, அதுக்கு பிறகு ராமனுக்கே தங்கச்சி. அவருடைய மூக்க அறுத்தீங்க, சரி அறுத்தீங்க. மார்பை ஏண்டா அறுத்தீங்க? இதே இலங்கை ராணுவங்களுடைய ஈழப்பெண்களுடைய மார்பை அறுத்து கடை போட்டு வித்ததற்கும் உங்களுக்கு என்னடா வித்தியாசம்? அசுரனாக இருந்தாலும் என் நாட்டு அரசனவன், என் ஈழ நாட்டு அரசனவன் விட்டு கொடுக்க முடியாது. மறைந்திருந்து மானம் கொண்ட வாலியை தாக்கிய மாண்புமிகு ராமச்சந்திரனை மா வீரன் என்று போற்ற மகாகவி கம்பனை தங்கவில்லை என்று சொன்னால் மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே, மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே, ஆண்டாலும் அவன் தம்பி சுக்ரீவன் துரோகிதானடா. ஒளிந்திருந்து ஒருத்தனை அம்பு விட்டு கொன்ற உங்களுடைய ராமன் உங்களுக்கு கடவுள் என்று சொன்னா நேருக்கு நேரம் நின்று போராடி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்ட எங்களுடைய ராவணங்களுக்கு கொம்புதாண்டா. ஆம், நாங்கள் விழுந்தோம். ஆனால் நாங்கள் விழுந்த விட்பாடு இதே பூமி பந்து ஒற்றை முறை சுற்றி வருவதற்குள் மீண்டும் விழுந்தோம். நாங்கள் விழுவதெல்லாம் விழுவதற்கு என்று அழுவதற்காக அல்ல. நாங்கள் எத்தனை முறை விழுந்தோம் என்பது முக்கியம் இல்லை, விழுந்த ஒவ்வொரு முறையும் எழுந்தோமா என்பதுதான் முக்கியம். இப்ப நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னா, எந்த ஒரு ஈழத்தமிழனும் வாயில ஹிந்து என்று சொல்லக்கூடாது. நாங்கள் சைவர்கள், அதிலும் ஈழத்து வீர சைவர்கள். நாங்கள் எங்களுடைய கடவுள்கள் வந்து இந்திரன், சிவன், மாயோன், முப்பாட்டன் முருகன், தமிழ் பெண் கடவுளாகிய கொற்றவை, இவங்கதான் நம்மளோட கடவுள்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியால வந்து கர்நாடகால வந்து லிங்காயத்தவர்கள் என்று சொல்லி ஒரு மதம் ஒன்று இருக்கு. அவர்கள் வந்து இப்ப இந்துக்கள்ல இருந்து தனியா பிரிஞ்சு வந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடி அதை வந்து ஒரு சட்டம் ஏற்றி இப்ப ஒரு மதமாக பிரித்து கொண்டு வந்து விட்டார்கள். அதே மாதிரி எங்களுக்கு தேவை, நாங்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் சைவர்கள், நாங்கள் ஈழத்து வீர சைவர்கள். நாங்கள் சட்டத்தை கொண்டு வா, கையெழுத்த போடு இல்லைன்னு சொன்னா கையெழுத்த போட வெப்பம். கூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. எளியன உன்னை எண்ணி இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு. வெளியில் நம்பினை பகலினை நல்லுருள் என்றே சிம்புட் பறவையே சிறகை விரி சிங்க இளைஞனே திருப்பு முகம் இங்குன் நாட்டிற்குள் இழிகழுதை ஆட்சியா. கை விரித்து வந்த கைவர் நம்முடைய பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விலங்கிட்டு உன் தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரெனில் வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? வழி வந்த உன் மாண்பு எங்கே? உன் வீரம் எங்கே? தமிழா விழிப்புற்றெழுக. மாமா மார்கபந்து, இதுக்கு பிறகு எங்களுடைய ராவணனை பற்றி எங்கேயுமே தப்பாக நான் உன்னை பார்க்கப்படாது. நீங்கள் இந்த 3 கோடி நாமத்தை போட்டு வந்து எங்களுக்கு நாமம் போட விடுறீங்கன்னு சொன்னா நாங்கள் உங்களை கோமணத்தோட கோமா கணிப்பு விட்டுருவோம். ஆமா மார்கபந்து, இந்த கதையெல்லாம் எங்கேயாவது பெரிய புயல் அடிச்சு கொண்டிருக்கும், அதுக்குள்ள எவனாவது உட்காந்து பொறியுருட்டை சாப்பிட்டு கொண்டிருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க நாங்கள் ஈழத்தமிழர், எங்கிட்டும் கூட ஆட்டமெல்லாம் செல்லுபடியா. இந்த மறைக்கப்பட்ட மழுங்கடிக்கப்பட்ட இந்த வரலாறுகளை அவருடைய ஒவ்வொரு சந்ததிக்கும் நாங்கள் கடத்த வேண்டும், அதனுடைய கடமையாகும். ஆகவே முடிந்தளவு இந்த காணொலியை பகிருங்கள். புரிந்துணர்வுக்கு நன்றி. இது ஓயாத அலைகள் சார்பாக குக்கிக்குமார், உங்களுடைய உடல் மண்ணுக்கு தமிழுக்கு மற்றும் தமிழக விடுதலை புலிகளுக்கு சாதி ஒழிப்புக்கு மற்றும் பண்ணி விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். நன்றி.